மனோஜ் இன்னைக்கான எபிசோடில் வசமாக பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிகிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா முத்து, மீனா, அதுக்கப்புறம் மேக்கப் போடுறதுக்காக நம்ம ரோஹினிலாம் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு தான் வந்திருக்காங்க. இந்த விஷயம் எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜுக்கு தெரியாமல் பார்த்தீங்கன்னா ரூம்லேயே இருந்துட்டுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கீழே பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹினி அலங்காரம் பண்ணிவிட்டாங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு, அம்மா அவர் உண்மையிலேயே சூப்பராக மேக்கப் பண்ணியிருக்கம்மா, எந்த மேக்கப்பாக இருந்தாலும் நீ தான் இனிமேல் என் பொண்ணுக்கு பண்ணணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன மேடம் கண்டிப்பாக பண்ணிடுறேன் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுறாங்க. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா முத்தோட ஃப்ரெண்டு அந்த மொட்டை பார்த்தீங்கன்னா வராங்க. அவங்கள பார்த்துட்டு ரோகிணி பார்த்துட்டு, நீங்கள் என்ன இங்கேங்கிறாங்க. ஐயோ என்ன சொல்லணும் தெரியாமல், இது வந்து என் ஃப்ரெண்டோட கல்யாணம், அதுக்கு தான் வந்தாங்கன்னா, என்ன உங்கள் ஃப்ரெண்டோட கல்யாணமா அப்படின்னு நம்ம ரோகிணி லைட்டாக பார்த்தீங்கன்னா சந்தேகம் வருது. இல்லை என்னோட படித்தவர் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே, எப்போ தான் மனோஜ் அந்த 5 லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணி தரப்போறாருங்கிறாங்க. இந்த கல்யாணம் முடிஞ்சோடனே பண்ணிவிடுவார் அப்படிங்கிறாங்க. என்ன இந்த கல்யாணம் முடிஞ்சோடுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இதுக்கு மேலே தான் போயிட்டு அரேஞ்ச் பண்ணோம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். சரி சீக்கிரமாக ரெடி பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோகிணி அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா முத்துவும் பார்த்துடுறாங்க. டே இங்கே வா, ஏன்னா நீ எங்கே இங்கே அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. இது என் ஃப்ரெண்டோட கல்யாணப்பா. ஓ மனோஜ் கூட அன்றைக்கி அம்மாட்ட சொன்னால் ஒரு வரன் இருக்குன்னு, அந்த வரன் வேணான்னையும் நீ உடனே உன் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டியா, பழைய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமாக யோசிச்சிருக்காரு. அந்த ஃப்ரெண்டு யார் என்னது கூட போய் பார்த்தீங்கன்னா பார்க்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மொட்டை நேராக ரூமுக்கு வந்து, ஐயோ மனோஜ் போச்சு, எந்த இடத்துல பப்பரக்கா மனோஜ்னு பேர் வச்சிடும், அந்த இடத்துக்கு நீ பப்பரக்கானே ஆக போகிறாங்க, என்னையே ஆச்சுங்க, உங்கள் அம்மாவும் அப்பாவும் தவிர உன் குடும்பமே இங்கே தான் இருக்குங்கிறாங்க. அது கேட்டு பார்த்தீங்கன்னா மனோஜ் செம ஷாக்கிங். என்னையா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாயா, அது மட்டும் இல்லை உன் பொண்டாட்டி ரோகிணி இங்கே தான் இருக்கா, மேக்கப் போகிறது வந்திருக்கையாங்கிறாங்க. ஐயோ போச்சு நான் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயத்தில் இருக்காங்க. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா பொண்ணோட அம்மா அங்கேருந்து வராங்க. ஏன்னா அவங்களாம் ரெடி ஆகிட்டிங்களாங்கிறாங்க. அப்போ எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது மாதிரி என் அண்ணன் அப்புறம் என் தம்பி எல்லாமே இங்கே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரோஹிணி ஒருத்தர் வந்தால் அவள் தான் என் பொண்டாட்டி அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஐயோ அவங்களாம் எப்போ இங்கேருந்து போகிறாங்களோ அப்போ தான் எனக்கு தாலி கட்ட வைக்கும், அப்படி இல்லாமல் அதுக்கு முன்னால் என்னை பார்த்துட்டாங்கன்னா இந்த கல்யாணமே நடக்காது அப்படிங்கிறாங்க. சரிங்க மாப்பிள்ள, நான் எப்படியாவது பேசி அவங்களை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா முத்து, மீனா, அவன் தம்பிகிட்டலாம் இது மாதிரி கல்யாணம் கொஞ்சம் லேட்டாக தான் நடக்க போகுது, ஐயரே இது மாதிரி தெரிஞ்ச சொந்தக்காரங்க வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக நடத்தலான்ட்டு இருக்கோங்கிறாங்க. சரிங்க மேடம் அப்போ நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்து, மீனா அங்கே இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. மனோஜ் அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா சரி எல்லாம் போயிட்டான்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாலையெல்லாம் மாட்டிட்டு வராங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மீனா வெளில வந்துடும், எங்கே என் பர்ஸை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இது போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸை வச்சுட்டேங்கிறாங்க. முத்து வரதை பார்த்துட்டு மனோஜ் பயந்து பார்த்தீங்கன்னா திரும்பி ரூம்லேயே ஓடிடுறாங்க. ஐயோ வந்துட்டானுன்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா பர்ஸை கொடுத்தோன்னே சரி மேடம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த பொண்ணையும் பார்க்குறாங்க, பைத்தியம் மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணிட்டுறாங்க. என்னதுப்பா பைத்தியத்துக்கும் ஒரு வாழ்க்கை கொடுக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா முத்து நினச்சிட்டாங்க. இது போயிட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜும் வந்து பார்த்தீங்கன்னா மனமேடையிலோ அது அங்கே உட்காராங்க. ஐயோ பார்த்தீங்கன்னா மந்தெல்லாம் சொல்லி கொடுத்து தாலி எடுத்து கொடுக்குறாங்க. மனோஜுக்கும் பயமாக இருக்குது, என்னடா அது இப்படி நம்ம ரோகிணிக்கு துரோகம் பண்ண போகிறோமே, திடீர்னு கல்யாணம் பண்ண போகிறோமே அப்படின்னு பயத்தில் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரோகிணி கழுத்தில் தாலி கட்டினது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் நினச்சி பார்த்துட்றாங்க. அங்கே உள்ள அவங்க மாமியார் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் மனோஜ் நீ கட்டு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்னு சொன்னோன்னே மனோஜும் பார்த்தீங்கன்னா என்ன எதுவும் யோசிக்காமல் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிடுறாங்க. தாலி கட்டினோடனே எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணிட்டுறாங்க. மனோஜ் வேணுன்னா உள்ளுக்குள்ளே பயமாக இருக்குது, இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஜோசியரும் மனோஜ் நீ தாலி கட்டிட்டிங்களே, இனி பாருங்கள் பணம் செல்வம் வீடு வாசல்னு அது இதுன்னு நீ பெரிய ஆளாக போகிறீங்க அப்படிலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா மனசை தேத்திட்டுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த கல்யாணத்தினால நாளைக்கு மணி என்ன பிரச்சனை வரப்போகுதுங்கிற வெயிட் பண்ணுவோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.